டாக்டரின் ஆஃப் ப்ராஸ்பெக்டிவ் ஓவர் ரூலிங். நம்ம வந்து ப்ராஸ்பெக்டிவ், ரெட்ராஸ்பெக்டிவ் அப்படிங்கிற இந்த ரெண்டு வார்த்தை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட் இல்ல ப்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட் அப்படிங்கிறது என்னன்னா, முதல்ல ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட் அப்படிங்கிறது முன்னாடி இருந்து பாஸ்ட்ல இருந்து அப்ளை ஆகும் அப்படின்னு அர்த்தம். ப்ராஸ்பெக்டிவ் அப்படிங்கிறது என்னன்னா இன்னையில இருந்து இல்ல ஃபியூச்சர்ல இருந்து அப்ளை ஆகும் அப்படிங்கிறது அர்த்தம். ஓவர் ரூலிங் அப்படிங்கிறது என்னன்னா முன்னாடி இருந்த ஒரு ஜட்மெண்ட்டை இப்போ இன்னைக்கு கொடுக்கக்கூடிய ஜட்மெண்ட் ஓவர் ரூல் பண்றது. அதை வந்து பழைய ஜட்மெண்ட் செல்லாது, இனிமே இதுதான் செல்லும் அப்படின்னு சொல்றதுதான் ஓவர் ரூலிங். ஸோ அப்போ வந்து ஜென்ரலா சுப்ரீம் கோர்ட்லயோ ஹை கோர்ட்லயோ ஒரு கேஸை கொண்டு வராங்க அப்படின்னு, ஒரு கேஸ் ஜட்மெண்ட் பண்றாங்க அப்படிங்கும்போது அது எல்லா கேஸுமே ப்ராஸ்பெக்டிவ் ஓவர் ரூலிங் தான் இருக்கும். ஸோ முன்னாடி இருந்து அந்த சட்டத்தை கொண்டு வருவாங்க. ஐ மீன் இப்போ ஒரு சட்டம் கொண்டு வராங்க அப்படிங்கும்போது அந்த சட்டத்தின் மூலியமா தானே நமக்கு வந்து ஒரு கேஸ் உருவாகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏ அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. அந்த ஏங்கிற சட்டத்துல செக்ஷன் 5 வந்து நமக்கு ஒரு டவுட்டா இருக்குன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போடுவாங்களா. ஸோ இந்த ஏங்கிற சட்டம் 1980s கொண்டு வராங்கன்னு வச்சுப்போம். நம்ம 2025 அதை பத்தி கேஸ் வருது. இப்போ 2025 என்ன டிசைட் பண்ணுவாங்கன்னா, இந்த கேஸ்ல இந்த செக்ஷன் 5 வந்து இதுதான் மீனிங் சொல்லுது அப்படின்னு சொல்லி இப்போதான் சொல்லுவாங்க. பட் இதோட அப்ளிகேஷன் பாத்தீங்க அப்படின்னா 1985 இருந்தே அப்ளை ஆகியிருக்கும். ஓகேங்க, அந்த எப்ப சட்டம் உருவாகுதோ அந்த காலகட்டத்துல இருந்தே தான் உருவாகும். இதுதான் ஜென்ரலா சுப்ரீம் கோர்ட்லயும் ஹை கோர்ட்லயும் ஒரு சட்டத்தை பேஸ் பண்ணி ஒரு கேஸ் வருது அப்படிங்கும்போது ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட்ல தான் வந்து வரும் எப்பயுமே. ஆனா இந்த டாக்டரின் ஆஃப் ப்ராஸ்பெக்டிவ் ஓவர் ரூலிங் அப்படிங்கிறது என்னன்னா இன்னையில இருந்து இல்லையா ஃபியூச்சர் கேஸுக்கு மட்டும்தான் இது அப்ளை ஆகும்னு சொல்றதுதான் இந்த டாக்டரின். இப்போ ஒரு கேஸ் சொல்றேன் பாருங்க. கோலக்நாத் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் 1967 AIR 1643. இந்த கேஸ்ல என்ன டிசைட் பண்ணிருப்பாங்க அப்படின்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து நம்ம பார்லிமெண்ட்னால அமெண்ட் பண்ண முடியுமா முடியாதான்னு சொல்லி இஷ்யூஸ் வரும்போது இந்த கேஸ்ல ஃபண்டமெண்டல் ரைட்ஸை கண்டிப்பா அமெண்ட் பண்ணவே கூடாதுன்னு சொல்லிட்டு அதில் டிசைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா 1967 தான் வந்து இந்த கேஸ்க்கான ஜட்மெண்ட் வந்திருக்கு. இந்த 1950s இருந்தே ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அமெண்ட் பண்றதுக்கு உண்டான எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருப்பாங்க. சில ஃபண்டமெண்டல் ரைட்ஸையும் அமெண்டும் பண்ணியிருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த கேஸ் மூலியமா ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட் கொடுத்தாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட்ல இருந்து செஞ்ச ஃபண்டமெண்டல் ரைட்ஸை செஞ்ச அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து குவாஷ் பண்ற மாதிரி ஆகும். அப்புறம் அந்த அமெண்ட்மெண்ட்டை பேஸ் பண்ணி ஏகப்பட்ட சட்டங்கள் இயற்றி இருப்பாங்க, ஏகப்பட்ட ஆக்ஷன்ஸ் எடுத்திருப்பாங்க. எக்ஸிக்யூட்டிவ்ஸ் ஆகட்டும் இல்ல வந்து லெஜிஸ்லேச்சர்ஸ் ஆகட்டும், அதை பேஸ் பண்ணி ஏகப்பட்ட ஆக்ஷன்ஸ் சொல்லியிருப்பாங்க. நிறைய கோர்ட்ல இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அமெண்ட் பண்ணதை வச்சே சில கேசஸ் டிசைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ இந்த கேஸ் மூலியமா ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட் கொடுத்தாங்க அப்படின்னா எல்லாமே வந்து அடிபட்டு போகும். எல்லாருமே அப்புறம் வந்து கோர்ட்டை நோக்கி வர ஆரம்பிச்சிருப்பாங்க. ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸா ஃபீல் ஆகும். அதனால இந்த கேஸ் தான் ஃபர்ஸ்ட் டைமா என்ன பண்றாங்க அப்படின்னா ப்ராஸ்பெக்டிவ் ஓவர் ரூலிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு டாக்டரினை அப்ளை பண்றாங்க. இதன் மூலியமா 1967 அப்புறமா தான் எந்த ஒரு கேஸா இருந்தாலும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து அமெண்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயம் அப்ளை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்றாங்க. ஸோ இதுக்கப்புறமா தான் வந்து எந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸா இது வரைக்கும் பண்ணிட்டீங்க விட்டுருங்க, அதெல்லாம் கை வைக்க வேண்டாம், இதுக்கு மேல யாரும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை நீங்க வந்து அமெண்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லி இந்த கேஸ்ல டிசைட் பண்றாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் டாக்டரின் ஆஃப் பேசிக் ஸ்ட்ரக்சர் வந்துச்சு. அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் நம்ம இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் நல்ல ஆயிடுச்சு. ஆனா இந்த கேஸ்ல தான் ஃபர்ஸ்ட் டைமா வந்து டாக்டரின் ஆஃப் ப்ராஸ்பெக்டிவ் ஓவர் ரூலிங் அப்படிங்கிறது கொண்டு வந்து இதுக்கப்புறம் ஏதாவது நீங்க வந்து பண்றதா இருந்தா பண்ணாதீங்க, இதுக்கு முன்னாடி பண்றது பண்ணிட்டீங்க விட்டுருங்க, இதுக்கப்புறம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுல டிசைட் பண்றாங்க. அப்புறம் இதுல முக்கியமான 3 விஷயம் சொல்றாங்க இந்த கேஸ்ல. இதுல லிமிடேஷன் என்ன, இந்த டாக்டரின் ஆஃப் ப்ராஸ்பெக்டிவ் ஓவர் ரூலிங்க்கு லிமிடேஷன் என்ன அப்படிங்கிறதும் சொல்றாங்க. அப்ளைஸ் ஒன்லி டு கான்ஸ்டிடியூஷனல் மேட்டர்ஸ். கான்ஸ்டிடியூஷனல் மேட்டர்ஸ்க்கு மட்டும்தான் இந்த ப்ராஸ்பெக்டிவ் ஓவர் ரூலிங் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும், வேற விஷயத்துக்காகலாம் யூஸ் பண்ண முடியாது. அப்ளைட் ஒன்லி பை சுப்ரீம் கோர்ட். ஸோ சுப்ரீம் கோர்ட் மட்டும்தான் இந்த ப்ராஸ்பெக்டிவ் ஓவர் ரூலிங்கை பத்தி பேச முடியுமே தவிர வேற யாரை பத்தி பேசக்கூடாது. 3வது, the scope of retrospective operation is to be modeled according to the justice of the matter. ஸோ எல்லா கேஸுக்குமே ஜென்ரலாகவே எழுதப்படாத விதியா ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்டா தான் இருக்கு. அந்த மாதிரி ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு கேஸுக்கு தகுந்த மாதிரி அந்தந்த ஜட்மெண்ட் தகுந்த மாதிரி சுப்ரீம் கோர்ட் டிசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸை டிசைட் பண்றாங்க. ஸோ இதுதான் டாக்டரின் ஆஃப் ப்ராஸ்பெக்டிவ் ஓவர் ரூலிங்.